Taste the Daily. நாகப்பட்டினம் அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் 2 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. செல்லூர் சுனாமி குடியிருப்பில் வசித்து வரும் பாண்டி மீனா என்பவர் தன் 3 குழந்தைகளுடன் இரவு வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் மேற்கூரை திடீரென்று இடிந்து விழுந்ததில் சிறுவன் யாசின் ராம் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். பாண்டி மீனா படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். சுனாமி குடியிருப்புகளில் பல வீடுகள் எப்போது இடிந்து விழும் என தெரியாத சூழலில் இருப்பதாகவும் விடியா திமுக அரசு அதனை ஆய்வு செய்து சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் இருசக்கர வாகன பழுது பார்க்கும் கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. விருதுநகர் கச்சேரி சாலையில் உள்ள இந்த கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் அதிகாலை திடீரென தீப்பிடித்து எரிந்தன. இந்த விபத்தில் 14 இருசக்கர வாகனங்கள், 5 ஜெனரேட்டர்கள் எரிந்து சேதமடைந்தன. கடைக்கு அருகில் இருந்த மின் ஒயரில் இருந்து தெறித்த தீப்பொறி காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மர்ம காய்ச்சல் பரவி வருவதால் அரசு பொது மருத்துவமனை நிரம்பி வழிகிறது. மர்ம காய்ச்சல் காரணமாக 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்பட ஆண்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் இனியாவது கிராமங்கள் தோறும் மருத்துவ முகாம்கள் அமைக்க வேண்டும், பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும், தெருக்களில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.